வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு நாம பார்க்க போறது நடிகர் பிரபுதேவாவை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் நடிகர் பிரபுதேவா மட்டுமல்ல, இவர் நடன இயக்குனர் பிரபுதேவாவும் தான். இவர் நடன இயக்குனர் மட்டுமல்ல, இவர் ஒரு டைரக்டரும் கூட தான். இந்த மாதிரி 3 திறமைகளை கொண்டவர் தான் நடிகர் பிரபுதேவா. இவரை நிறைய பேருக்கு டான்ஸ் மாஸ்டரா தான் தெரியும். ஏன்னா அவ்வளவு படங்களுக்கு தமிழ் சினிமாவில் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. நடிகராகவும் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அப்புறம் இவர் டைரக்ஷன் பண்ணது நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ் சினிமாவில் 4 படம் மட்டும்தான் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இந்தியன் சினிமாவிலன்னு பார்த்தா தெலுங்கு ஹிந்திலன்னு 15 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்ல பண்ண 4 படத்தை மட்டும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவரு டைரக்டரா இல்லாம ஹீரோவா நடிச்சு கொடுத்த மிகப்பெரிய வெற்றியான படங்களை மட்டும் நான் இப்போ சொல்றேன். ஒரு சில படங்களை மட்டும் நான் சொல்றேன். அதுல ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. காதலன், ராசையா, மிஸ்டர் ரோமியோ, மின்சார கனவு, காதலா காதலா, நினைவிருக்கும் வரை, பெண்ணின் மனதை தொட்டு, வானத்தை போல, ஏழையின் சிரிப்பு, உள்ளம் கொள்ளை போகுது, சார்லி சாப்ளின், லக்ஷ்மி, தேவி, தேவி 2, பொன் மாணிக்கவேல், இந்து. இதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இவரு டைரக்ட் பண்ண 4 படத்தை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல். இவர் முதல்ல டைரக்ஷனுக்கு எப்படி வந்தாருன்னு பார்க்கலாம். இது தமிழ் ரசிகர்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இவர் பிஸியா டான்ஸ் மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பிஸியா படங்கள்லயும் நடிச்சிட்டு இருந்தாரு. இவருக்கு டைரக்ஷன் பண்ணணும்னு எண்ணம் வந்ததில்ல. ஆனா இவர்கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருந்த பிரபல நடன இயக்குனர் அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ஹிட் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இவருக்கும் நம்மளாலையும் ஒரு படம் டைரக்ட் பண்ண முடியும்னு ஒரு எண்ணம் தோணி இருக்கும் போல. அந்த அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் யாருன்னா ராகவா லாரன்ஸ். இவரும் ஒரு பிரபலமான டான்ஸ் மாஸ்டர் தான். இவர் தெலுங்குல 2004 நாகார்ஜுனாக்கு ஒரு படம் பண்றாரு. அந்த படம் மாஸ் என்ற படம். அது தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இவருக்கு அப்பதான் மைண்ட்ல வந்துச்சு நாமளும் ஒரு படம் டைரக்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்புறம் பிரபுதேவாவும் ஒரு படம் டைரக்ட் பண்றாரு தெலுங்குல. நடிகர் சித்தார்த்த ஹீரோவை வச்சு, நடிகை த்ரிஷாவை ஹீரோயினா வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தெலுங்குல மிகப்பெரிய வெற்றி படமா அமைது. அந்த படம் 2005ல. இதுதான் பிரபுதேவா முதல்ல டைரக்ட் பண்ற படம். నువ్వు వస్తానంటే నేను వద్దంటానా. அது அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு தமிழ்ல அப்படியே அந்த படத்தை ரீமேக் பண்றாங்க. தமிழ்ல ஜெயம் ரவிய ஹீரோவை வச்சு, த்ரிஷாவை ஹீரோயினா வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த படம் தாங்க சம்திங் உனக்கும் எனக்கும். இந்த கதை எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தெலுங்குல பௌர்ணமின்னு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அதுல பிரபாஸை ஹீரோவாவும் த்ரிஷாவை ஹீரோயினியாவும் வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த படம் அவ்வளவு பெரிய வெற்றி படமா அமையல, சுமாரான படமா தான் போச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல பிரபுதேவா நடிகர் விஜய வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையுது. விஜய் அவருடைய கரியர்ல அது முக்கியமான படம்னு சொல்லலாம். அந்த கதை அவருடைய ஒரிஜினல் கதை இல்ல, தெலுங்குல ஹிட்டான கதைய தமிழ்ல டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தான் 2007ல வெளிவந்த போக்ரி. இது பிரபுதேவா டைரக்ட் பண்றாரு. அது எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தெலுங்குல சங்கர் தாதா சிந்தாபாத், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியை வச்சு படம் பண்றாரு. அதுக்கப்புறம் 2009ல நடிகர் விஜய்க்கு இன்னொரு படம் பண்றாரு. ஏற்கனவே ஒரு படம் வெற்றி படமா அமைஞ்சதால இன்னொரு படம் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் கலெக்ஷன் ரீதியா வெற்றி அடைஞ்சாலும் போகிற அளவுக்கு வெற்றி படம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த படம் தான் 2009ல வெளிவந்த வில்லு படம். வில்லு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் டைரக்டா ஹிந்திக்கே போயிடுறாரு. அதுல சல்மான் கானுக்கு படம் பண்றாரு. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தான் மாண்டட். அதுக்கப்புறம் ஒரு வெற்றி படம் தமிழ்ல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மறுபடியும் தமிழுக்கு வராரு. ஏற்கனவே ஒரு காதல் கதையை மையமா வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கதையை மையமா வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. இதுல ஜெயம் ரவிய ஹீரோவா வச்சு ஹன்சிகா ஹீரோயினாவும் வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த படம் எங்கேயும் காதல். அந்த படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு போகலங்க. அப்புறம் அதே வருஷத்துல அதிரடியா ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நடிகர் விஷால வச்சு அதே வருஷத்துல இன்னொரு படமும் பண்றாரு. நிறைய சண்டை காட்சிகளை மையமா வச்சு பண்றாரு. அதுவும் அவருக்கு கை கொடுக்கலான்னு தான் சொல்ல முடியும். அதுவும் சுமாரான அளவு தான் போச்சு. அந்த படம் தாங்க 2011ல வெளிவந்த வெடி. அதுக்கப்புறம் இவரு தமிழ்ல டைரக்ஷன் பண்றதை விட்டுட்டாரு. தமிழ்
ரசிகர்களுக்கு எந்த மாதிரி கதை பிடிக்குதுன்னு இவருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்தி ரசிகர்களுக்கு இவருடைய கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. தெலுங்குல பண்ற படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் 2021 வரைக்கும் ஹிந்தில டைரக்ஷன் பண்ணாரு. இவரை அதிக அளவு சம்பளம் வாங்கின ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, பிரபுதேவாவோட பங்களிப்பு தமிழ் சினிமாவில் ரொம்பவே அதிகம். பிரபுதேவாவை பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பிரபுதேவா நடிச்ச படத்திலேயே எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.